ஹலோ மை டியர் அல்கமிஸ்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். அல்கமிஸ்ட்னா ரசவாதிகள், அதாவது தகரத்தை கூட தங்கமாக மாற்றக்கூடியவங்கள தான் ரசவாதிகள் ஆர் அல்கமிஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களோட தற்போதைய பிரச்சனை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்கள் மைண்ட் பவரை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்குற திறமை உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அந்த மென்டல் கிளாரிட்டி இருந்தால் அதுக்கு தேவையான ரூட்டை இந்த பிரபஞ்சம் டே பை டே உங்களுக்கு அன்ஃபோல்ட் பண்ணும். உங்களோட டார்கெட் இதுதான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் அதை அடையிறதுலேருந்து உங்களை தடுக்க முடியாது. அர்ஜென்டினாவில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு தான் ஆசை, கனவு எல்லாம். 4 வயசில் பக்கத்தில் இருந்த கிரவுண்டில் டெய்லியும் தனியாக போய் ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான். அதை பார்த்த ஒரு ஃபுட்பால் கிளப் ஓனர் அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து, இவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், இவன் பெரிய ஃபுட்பால் பிளேயராக வருவான்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க அம்மா பயப்படுறாங்க, இவன் ரொம்ப சின்ன பையன், அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த பையனோட பாட்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு என்கரேஜ் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. அந்த மொமெண்ட் அந்த பையனோட லைஃப்பை மாற்றிரும்னு அப்போ அவனுக்கே தெரியாது. அவன் விளையாடும் போதெல்லாம் அதை பார்க்குற எல்லாரும் அடுத்த மடோனா நமக்கு கிடைச்சாச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவு எக்ஸ்ட்ராடினரி பிளேயராக இருந்தான் அந்த பையன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பையனுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு, growth ஹார்மோன் டெஃபிஷியன்சி. அதாவது அவனோட உடல் வளர மறுத்துச்சு. அதனால நிறைய ஃபுட்பால் கிளப்ஸ் அந்த பையனை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பையனோட மனசும் நொறுங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி எப்பயாவது உங்க கனவுக்கு எகெயின்ஸ்டா உங்க சூழ்நிலைகளோ, பேரண்ட்ஸோ, லைஃப் பார்ட்னரோ பேசும்போது, செயல்படும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? யார் என்ன சொன்னாலும் அந்த பையன் தன்னோட ஆசையை கைவிடல. தன்னோட மைண்ட்ல தன்னை ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரா மட்டும்தான் தன்னை பார்த்தான். என்ன ஆனாலும் என்னோட முயற்சியை நான் கைவிட போறதில்லைன்னு சொல்லி தீவிரமா பிராக்டிஸ் பண்ணான். ஒரு பக்கம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்னொரு பக்கம் பிராக்டிஸ். தினமும் அவனே ஒரு இன்ஜெக்ஷன் தனக்கு தானே போட வேண்டிய நிலைமை. அப்படி பல வருஷங்கள் ஊசி போட்டு கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது அவனோட ஃபேமிலியால அந்த பையனோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ண முடியல. ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பட் ஹீ கெப்ட் ட்ரீமிங் அண்ட் ஹீ கெப்ட் பிளேயிங். அவனோட அமேசிங் டேலண்ட்டை பார்த்த ஒரு பெரிய ஃபுட்பால் கிளப் அவனோட எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் ஏற்றுக்கிட்டு தன்னோட கிளப்லையும் சேர்த்துக்கிட்டாங்க. த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அந்த பையனோட ஹோம் கண்ட்ரியில் அவனோட நிக்நேம் லா புல்கா. அந்த லா புல்கா தான் ஃபுட்பால் ரசிகர்கள் அனைவர் மனசுலையும் இடம் பிடிச்ச லியோனல் மெஸ்ஸி. ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் அதிக முறை பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கின லெஜெண்டரி பிளேயர். 16 வருஷமா வேர்ல்டு கப் கிடைக்காம போராடின அர்ஜென்டினாவுக்கு 2022 FIFA வேர்ல்டு கப் வின் பண்ணி தந்த மெஸ்ஸி தனக்கு வந்த ஹெல்த் ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணாமல், ஐயோ நம்ம உடம்பு வளர மாட்டேங்குதே, நமக்கு எப்படி ஃபுட்பால் கேம் செட் ஆகும்னு கனவை தூக்கி எறியாமல் விடாப்பிடியாக கனவு கண்ட மெஸ்ஸி நமக்கு சொல்லித்தரது, உங்கள் பிரச்சனையை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுற அல்கமிஸ்ட் நீங்கள் தான். தகரத்தை கூட தங்கமாக மாற்றக்கூடிய பவர் உங்கள் ட்ரீமுக்கு இருக்குது. ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், தே நோ த வே. 2022 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் மெஸ்ஸி கிட்ட வேர்ல்டு கப் ஜெயிப்பீங்கன்னு எப்பயாவது கனவு கண்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில், நான் என் லைஃப் ஃபுல்லாக கண்ட கனவு இது மட்டும்தான். ஒரு அத்லீட்டுக்கும் அவர் ஆசைப்படுற மெடல் ஆர் ட்ராஃபிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கும் உங்கள் கனவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். உடல் வளர்ச்சி குறைபாடில் கஷ்டப்பட்ட நடுத்தர குடும்பத்து பையனால் அற்புதமான ஃபுட்பால் பிளேயராக ஜொலிக்க முடியும்னா உங்களாலையும் சாதிக்க முடியும். உங்களோட கிஃப்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, அதை டெவலப் பண்ணுங்க. அந்த கிஃப்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ட்ரீம் லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கான அஃபர்மேஷன், I am a powerful alchemist. என் வாழ்வில் உள்ள சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது.